விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர் ஏரியாவில் ஒரு 2 ஏக்கர் காலி நிலம் பார்க்க வந்துக்கிறேங்க. இந்த காலி நிலம் வந்துங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களுக்கு 16 அடி தடம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மண் தடம் வந்து அகலம் வந்து 16 அடி அகலம் கொண்ட மண் தடங்க. இந்த மண் தடம் முகப்பில் தான் வந்து நாம் வந்து இந்த 2 ஏக்கரை வந்து பார்க்க வந்துருக்குறேங்க. பூமி பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு வந்து வடக்கு செருவில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நல்ல ஒரு ஏரியா, நல்ல ஒரு மார்க்கெட் ஏரியாவாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்திங்கன்னாங்க நாம் பார்க்க வந்த பூமிக்கு குபேரமூலம் இதுதாங்க. நல்லா வந்து இந்த 16 அடி தடத்து முகப்புலேயே வந்து நம்மளுக்கு குபேர மூலையும் அந்த அக்னி மூலையும் இந்த ரோடு முகப்பில் வந்துடுதுங்க. காடு வந்து நல்ல ஒரு வடக்கு செருவில் நல்லா ஜம்முன்னு ஒரு பஸ் ரோடு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் போயிட்டுருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. பஸ் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு போகிறோம். நல்லா ஒரே நேரு தாங்க, பெருசாக ஒன்றும் கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை. வாஸ்துக்கு எந்த குறைபாடுகளும் இல்லைங்க. அருமையான ஏரியா. பக்கத்துலேயே வந்து அத்திக்கடை வைவினாஸ் திட்டம் இந்த மாதிரி சமாச்சாரமெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு மேற்கு திசையில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டம். அவங்களுக்கு தென்னை மரம் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணி இல்லாமலாம் இல்லை. இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் மழை இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரையாக தான் தெரியுது. மழை காலத்துக்கும் போது வந்து தண்ணி நீர் பிடிப்பு வந்துடுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பவானிசார் டேம்லேயும் சரி மேட்டூர் டேம்லேயும் சரி தண்ணி இல்லை, மழையே சரியாக இல்லை இந்த காலகட்டத்தில். அதனால் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து ஆச்சரியத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருக்குது. இந்த பூமி வந்துங்க சரியாக 2 ஏக்கரா. இதில் வந்து நான் வழக்கம் போல் வந்து எப்பவுமே கடைசியாக சொல்கிறேன். மற்றபடிக்கு வந்து பூமியோ அதாவது மண்ணோ சரிவோ வாஸ்தோ எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரேட்டும் வந்து இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் கணிசமான ரேட்டு தான் சொல்கிறாங்க. அனுசரித்து வாங்கலாம். நம்ம ரீவேல்யூஷனுக்குமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அருமையான காடுங்க. இதான் வந்துங்க நம்மளுக்கு அக்னி மூலையும் அமைஞ்சிருக்குது. இந்த அக்னி மூலையும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல, அந்த குபேர மூலையும் அந்த 16 அடி தளத்தில் வந்துடுங்க. பார்த்தா 16 அடி தான் ரெக்கார்டு. ஆனால் 20 அடி வர அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் அகலமாகவே இருக்குது. காடு வந்து அருமையான வடக்கு செருவு காடுங்க. இப்போது நம்ம அக்னி மூலையில் இருக்கிறோம். அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிறோம். அதாவது கிழக்கோட்டு போலியில் தெற்கு இருந்து வடக்கு நோக்கி போகிறோங்க. இது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற பூமிக்கு கிழக்கு திசையில் உள்ள காடு. இதெல்லாம் வெறுங்காடாக கிடக்குது. இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் தோட்டமாக வந்தாங்க. எல்லாம் நிலக்கடலையெல்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. எல்லாம் பக்கத்து காடு. அதாவது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டிலேருந்து ஒரு காடு தள்ளி அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க. நல்லா பச்சை பசேல் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துங்க ஒரு ஏற்ற இடம்னு சொல்லலாம். அப்போ நம்ம நேரில் வாங்க அப்புறம் ரேட்டெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதோ அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க பூமிக்கு அவங்க விலை சொல்லாமல் யார் சொல்லுவாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம குறைச்சி பேசிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்து நீட்டாக எல்லாம் கல் நட்டி சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு வாஸ்துபடி கொஞ்சம் ஜலமூலம் இழுத்து மாதிரியே போகுங்க. ஜலமூலை இழுத்த மாதிரியே போகும். மண் சும்மா நல்லா அருமையான மண்ணுங்க. நல்லா 5 கலப்பி விட்டு ஓட்டிக்கிறாங்க. நல்லா இருக்குதுங்க மண். இப்போ இந்த ஜலமூலை இழுத்த மாதிரி சொன்னாங்கல்ல, இது வந்து நம்ம அக்னி மூலையிலிருந்து நேராக வந்தோங்களா, இந்த கல்லிலிருந்து ஒரு 20 அடி பார்த்திங்கன்னா மறுபடியும் கிழக்கு திசையில் போய் போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா
நம்மளுக்கு ஜலமூலை கொஞ்சம் இழுத்து மாதிரி போகுதுங்க. மற்றபடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலசி மண் அருமையான மண். இந்த காட்டுக்கு வந்துங்க காலையிலாம் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணி சோர்ஸுக்கு எதுவும் இல்லை, போரோ சர்வீஸ் எதுவும் இல்லை. நாம் தான் வந்து நம்ம ரெடி பண்ணி தோட்டமாக பண்ணி விற்கணும்னு நினச்சா நாம் போருக்கு இது ஓட்டி சர்வீஸுக்கு இது வாங்கி பண்ணலாம். இல்லை சர்வீஸ்க்கு எழுதி வச்சுட்டு ஏதோ சோலாருக்கு இது கமுத்தி கூட தண்ணி வெளியே எடுத்து விட்டு ஏதோ வெள்ளாமை பண்ணி கூட ரீசேல்ஸ் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா வாங்கி போட்டு 2-3 வருஷம் கழிச்சு அப்படியே கை மாற்றலாம். இதுதானே எல்லோரும் பண்ணுறாங்க, நான் என்ன புதுசாகவே சொல்கிறேன். இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூலைங்க. இதுதான் நம்மளுக்கு ஜலமூலை கட்டாவில் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அதுக்கு மேலே இல்லை கம்பி வேலி போட்டு தனியாக வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு இதுதான் ஜலமூலை. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க வாயுமூலைக்கு போகிறோம். அதாவது கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி வடகோட்டு பொலியில் போகிறோங்க. நான் ஏன் இவ்வளவு தூரம் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா மீடியேட்டர்களும் சொல்லலாம், நிறைய பேர் வீடியோ போடுறாங்க பார்க்குறீங்க. நான் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னாங்க, நீங்களும் சரி நானும் சரி 2 பேருமே தேவையில்லாமல் அலையக்கூடாது. இப்போ நம்ம வீடியோவிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து நீங்கள் வீட்டிலேருந்து இந்த காட்டை பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து ஓரளவுக்கு விளக்கமாகவே எடுத்து சொல்லிடுறது. ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்ம இந்த வீடியோ செல்லில் பார்க்குறத விட டிவியில் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாகவே இருக்குங்க. இந்த ஏரியா சுற்றுப்பகுதி நான் பார்த்துட்ருக்கிற காடு எப்படி இருக்குது, நான் என்ன விளக்க சொல்கிறேன், இதுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, என்ன விலை சொல்கிறேன், என்ன ஏரியாவில் இருக்குது, எல்லாமே வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேண்ணா. அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம். இது நம்மளுக்கு ஆகுமா ஆகாதா, இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமா வராதா, இப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து முழுக்க வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது. ஏன்னா நான் வந்து மொட்டைத்தாசம் குட்டையில் வளர்ந்த மாதிரி இப்படி தாங்க இந்த ஏரியாவில் இப்படி இருக்குதுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துட்டு அதில் சொத்தை இதில் சொத்தை, இதெல்லாம் உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. அதனால் வந்து உள்ளபடி நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து இதை பார்த்துக்கலாம். இப்படி தெரிஞ்சுதான் வந்து எல்லா விளக்கத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வச்சு கண்டுபிடிச்சி அவங்களே தனியாக வியாபாரம் பண்ணிடுறாங்க. அதனால தான் வந்து இப்போ இந்த ஊர் பேர் பர்டிகுலராக சொல்கிறத கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்க்க வந்த பூமிக்கு பார்த்திங்கன்னாங்க இதுதான் வாயுமூலை. கீழே வந்துங்க வாஸ்துப்படி ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க. வடக்கு கிழக்கு கீழ்கையில் எப்பவுமே வந்து கிழக்கு திசையும் சரி வடக்கு திசையும் சரி கீழ்கைன்னு சொல்லுவோம். தெற்கும் மேற்கும் வந்து மேல்கைன்னு சொல்லுவோம். இதுதானே உங்களுக்கு சொல்லி தெரிய வைக்க போகிறதில்ல, இந்த சொல்லி தான் தெரியணுங்கிறதில்ல, உங்களுக்கே தெரியும். இது வந்துங்க ஒரு ஓடை, நீரோடை பாருங்கள். இந்த நீரோடை வந்துங்க நாம் பார்த்துட்ருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் ஒரு நீரோடை போகுதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் பெரிய மனுஷர் சொல்லுவாங்க. நீங்களும் வேணும்னா உங்கள் வெல்விசரை கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டு பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்ருக்கிற அந்த 2 ஏக்கராவுக்கு வாயுமூலையில் நம்ம நிற்கிறோம். இப்போ வாயுமூலையில் என்ன பண்ணுறோம், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ல குபேரம் போல், அதுக்கு போகிறோம். எப்படி போகிறோம், வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி மேகோட்டு பொலியில் போகிறோம். போகலாமா? பாருங்கள், இங்கேருந்து வியூ பாருங்கள். காடெல்லாம் வந்து எந்த ஒரு குறை சொல்லணும். இப்போது அந்த லைன் ஒன்று பார்த்து பார்த்தீங்களா, இது வந்து எல்டி லைன் தான். ஹெச்டி லைன்னு நினச்சிக்க வேண்டாங்க, எல்டி லைன் தான். ஒரு எல்டி லைன் ஒன்று காட்டில் கிராஸ் ஆகுது.
அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன அப்படின்னா, நாளைக்கு நாம் வந்து ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கினா கூட நம்மளுக்கு கம்பம் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நம்ம காட்டுக்குள்ளேயே சர்வீஸ் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ என்ன அப்படின்னா, அந்த லைனுமே பார்த்திங்கன்னாங்க வடகோட்டில் கடைசியாக தான் ஒரு இதாக போகுது. எந்த ஒரு இடைஞ்சலோ எந்த ஒரு தொந்தரவோ வராது. மற்றபடிக்கு இந்த காடு வந்து கராறு நீட்டாக அளந்து சப்டிவிஷன் பண்ணி நல்லா பக்காவாக வச்சுருக்குறாங்க. எல்லாம் பாருங்கள், அருமையாக வெள்ளாம் பண்ணிக்கிறாங்க. நல்லா சொட்டு நீர் போட்டு. இந்த டைமில் வந்து மழை இல்லாததுனால கொஞ்சம் தண்ணி ட்ரை, அதனால் வந்து எல்லாம் கொஞ்சம் வெள்ளாம் பண்ணாமல் விட்டாங்க. மற்றபடிக்கு நம்ம பார்க்க வந்த காலம் 2 ஏக்கரா வந்துங்க, எந்த ஒரு குறைகளும் சொல்ல முடியாது. ஏரியா வந்து மார்க்கெட்டான ஏரியாங்க. கம்பல்சரி நல்ல ஒர்த்தான காடு, ஒர்த்தான ஏரியா. மண் அதே மாதிரி தாங்க, நீங்களே பார்த்தீங்க வீடியோவில், செம்மண் தான். அதனால் மண்ணையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொந்தத்துக்கு வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க. நான் வந்து ரீசேல்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி வாங்கிக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம சொந்தத்துக்கே வாங்கினாலுங்க தப்பு வராதுங்க. நல்லா ஜம்முன்னு கம்பி வேலைக்கு போட்டு விட்டு நல்லா சிறப்பாக அமைச்சு விட்டோம்னா, ஒரு போர் சர்வீஸ் போட்டு பண்ணிட்டோம்னாங்க, ஒரு தனி தொட்டி போட்டு ட்ரிப்பு போட்டோம்னா ஒரு தென்னந்தோப்பு அமைக்கலாங்க. அப்போ ஏற்பட்ட காடுங்க நல்லா வடக்கு செருவாக நல்லா வாஸ்துபடி சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டினோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அது வந்து நெகோசியபிள் தான். இப்போ நாம் வந்து டைம் எடுத்து கரையும் பண்ணுறோமா, உடனே கரையும் பண்ணுறோமா, இதெல்லாம் காட்டுக்கார்ட்ட பேசி ஒரு நல்ல விலையாக பேசி பண்ணலாம். அதனால் அந்த நிலம் பிடிச்சிருந்தா வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, தலைப்புலேயும் சரி ஃபோன் நம்பர் கொடுப்பேன். இப்போ ஒரு வாட்டி வாயில் சொல்கிற நோட் பண்ணிக்கங்க. 95 85 37 67 67. இதுதான் நம்மளோட ஃபோன் நம்பரு. நீங்கள் இன்னார் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண வேண்டாங்க. பாருங்கள், தப்பு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டால் அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, டால்கிற பெல் பட்டன் அமைத்திங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம், தேவையில்லைன்னா அதை கழட்டி விட்டுறலாம். அந்த மாதிரி டெய்லியும் போடுற வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.